இப்போ உதாரணமாக நான் முடிவெடுக்கிறது எப்படின்னாங்க ஐயா, இன்றைக்கி என்ன கிழமை, அவங்க கேட்குறது தொழில் செய்யலாமான்னு கேட்பாங்க. இன்றைக்கி என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரா ஐயா, செவ்வாய்க்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, திசைக்கு 10 கூடவே நல்லா இருக்கா, திசையும் நல்லா இருக்குது, ஆரம்பிங்கன்னு சொல்லலாம். இது ஈஸியான மெத்தடு, எல்லாருக்கும் பயனும். இந்த கிழமையை வச்சு இந்த கிழமையில தான் நம்ம பிறக்கணும்னு விதி இருக்குங்க ஐயா. ஏன் இன்னைக்கு இல்லாமல் ஏன் வெள்ளிக்கிழமை இல்லாமல் ஏன் சனிக்கிழமை ஜாதகம் பார்க்க வர்றாங்க? அப்போ கிழமைக்கு அவ்வளோ வெயிட் இருக்குங்க ஐயா. ஆனால் ஜாதகத்தை வாங்கினோடனே கிழமைநாதன் கெட்டு போச்சு அப்படின்னாலே கவனமாக இருக்குன்றேன். யாரையா டிபெண்ட் பண்ணி வாழுங்க, யாரோடய சேர்ந்து செய்யுங்க, கூட்டு முயற்சி பண்ணுங்கள், தனியாக முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் கிழமைநாதன் கெட்ட ஜாதகம் முறை பாருங்க, மன வாழ்க்கை அவுட்டாக இருக்கும். திங்கக்கிழமை பிறந்தால் சந்திரன் நல்லா இருக்கணுங்க ஐயா. திங்கக்கிழமை பிறந்தால் சந்திரன் நல்லா இருக்கணும். திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு சூரிய திசை வேலை செய்யாது. ஏன்னா திங்களுக்கு பின்னாடி நாள் எது, ஞாயிறுங்க ஐயா. அந்த சூரியன் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பாவகிரகங்கள் தொடர்பு வந்துச்சுன்னா சுத்தமாக ஆளை முடிச்சிருங்க ஐயா. திங்கள் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை வேலை செய்யாது. அந்த திசை அவங்களுக்கு வந்து அது கடைசி கிழமை, அது வேலை செய்யாது. ஒருவேளை அது நல்லா இருந்து குரு பார்வையிலையோ சுபரோட தொடர்புல இருந்தால் வேலை செய்யும். இப்படிலாம் லாஜிக் இருக்குங்கய்யா. தகப்பனுக்கு பிரச்சனை வரும். இப்போ மலேசியாவிலேருந்து இப்போ நான் நேரம் இங்கே வரேங்கய்யா. எனக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். மலேசியாவில் மிகப்பெரிய பிரமுகர் அவர். அவருடைய சகலையுடைய பையன் ஜாதகம் கொடுக்குறாரு. அந்த பையனுடைய ஜாதகப்படி அந்த ஜாதகம் வந்து மிதுன லக்னம். அந்த பையன் பிறந்தது உத்திர நட்சத்திரம். அந்த பையன் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை பிறந்து சூரியனு நீசம், ஐப்பசி மாதம். நான் வாங்கினது அப்பா இருக்காரா, இந்த திசைக்கு அப்பா இருக்கக்கூடாதுன்னு. ஆமாம் சார், இந்த பையனுக்கு கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2021 நீர்க்கண்டத்தில் இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. அந்த திசைக்கு தகப்பனார் இருக்க மாட்டாங்க. எந்த கிழமையில் பிறந்திருக்கோமோ அந்த கிழமைநாதன் வலுக்கும் பொழுது, பலமாகும் பொழுது அவங்களுக்கு யோகத்தை தரும். இப்படி நிறைய மெத்தட் இருக்குங்க ஐயா.